அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். ஒரு பசுமையாக இருக்கும்போது இருக்குது. சிம்லா மாதிரி இருக்குது, டார்ஜிலிங்காக இருக்குமோ, ஊட்டியாக இருக்குமோ, கொடைக்கானல், முடிஸ், எதுவும் இல்லை. நம்ம திருப்பூர் தான். திருப்பூர். சரி, இன்றைக்கி என்ன சங்கதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு நிமிஷத்தை நம்ம பேசி முடிக்கணும். பாருங்கள், இந்த பீடி, சரியா? இதுக்கு பேர் பீடி. எல்லாத்தையும் டச் பண்ணி தான் ஆகணும். இந்த உலகத்தில் எது மோசம் எது சரி அதெல்லாம் கிடையாது. எல்லாமே அளவாக இருந்தால் எல்லாமே சரி தான், எதுவுமே தப்பு கிடையாது. இந்த பீடியை பதப்படுத்துகிற வேலைக்கு பேர் ஒரு பெண்ணை பதப்படுத்துகிற மாதிரியான விஷயம். ஒரு பெண்ணை தயாரிக்கணும். ஒரு பொண்ணை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா அவளை நீங்கள் முதல்ல தயாரிக்கணும். எடுத்துனே லவ் பண்ணிடக்கூடாது. ஒரு பொண்ணை அவளோடு நீங்கள் உறவு கொள்கின்ற பொழுது நீங்கள் அவளை தயார்படுத்த வேண்டும். எப்படி தெரியுமா? அது பாருங்கள், எப்போவுமே பீடி இப்படித்தான் இருக்கும், கட்டையாக இருக்கும். இந்த பீடி என்ன பண்ணணும், இதை நல்லா எடுத்து இப்படி நல்லா மென்மையாக அப்படி 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 அப்படியே மெல்ல அமுத்தி விட்டு அப்படியே சுற்றி விடணும். கையில் 2 விரலால் மெல்ல அமுத்தி சுற்றி விடணும். இப்படி பண்ணுறப்ப என்னன்னா, அந்த பீடியானது நெகிழ்ந்து போகும். அப்படி நெகிழ்ந்து போகிறப்போ அதை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா ஈஸியாக பற்றிக்கும். அப்போது இதுதான் வாழ்க்கையில் எல்லாமே அப்படித்தான். பிஸ்னஸ் அதே மாதிரி நீங்கள் தயாரிக்கணும். நீங்கள் யாரை கஸ்டமராக நீங்கள் எடுக்கிறீங்களோ அவரை நீங்கள் முதல்ல எடுத்தோன்னே நேராக போய் வியாபாரம் கேட்கக்கூடாது. மெல்ல அவரிடத்துல அணுகணும். அவருக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்க்கணும். அவருக்கு என்ன மாதிரி தரத்தில் கொடுத்தா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அவருக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அப்புறம் நீங்கள் அவர்கிட்ட வியாபாரம் பண்ணலாம். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு காதலி, ஒரு கணவன் அப்படித்தான். ஒரு குழந்தையை வளர்த்துறது அப்படித்தான். ஒரு காலேஜில் படிக்கிறீங்க அப்படித்தான். எல்லாமே தயாரிப்பு தயாரிப்பு தயாரிப்பு, முன் தயாரிப்பு, ப்ரீ பிளானிங் சொல்கிறோம் இல்லையா? அதை முன்பாக அதை நீங்கள் தயாரிக்க வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடவுளை கூட உங்களால் தொட முடியும். கடவுளும் அதை எதிர்பார்க்குறாரு. கடவுளையுமே நீங்கள் அப்படி மெல்ல 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 பாடல்களை பாடி பக்தியோடு பாடி அவருக்கு ரொம்ப பிரீத்தியானது அவரிடத்துல நீங்கள் நேரத்தை அவரிடத்துல நீங்கள் செலவு பண்ணுறதை கணக்கே பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களை பிடிக்காது அவருக்கு. அவரிடத்துல நீங்கள் அணுகிறப்போ அவர் பதமாக நீங்கள் அவர்கிட்ட அணுகணும். அவருக்கு வேணுங்கிறத செய்யணும். கடவுளே உன்ன மாதிரி உண்டா சொல்லணும். கடவுளை பற்றி சொல்லணுமானா சொல்லணும். கடவுளுக்கு பிரீத்தியெல்லாம் வராது, ஆனாலும் அதுதான் மரியாதை. அதுதான் நம்முடைய தமிழ் பண்பாடு கற்றுக் கொடுத்தோம். ஆக இதையெல்லாம் நம்ம செஞ்சுறப்போ கடவுளையே நம்மளால் அடைய முடியும். அப்படின்னா வேறு எதுவும் முடியாது, எல்லாம் சாத்தியமே. இந்த உலகத்தில் உடைக்க முடியாது ஒன்று கூட கிடையாது. இந்த உலகத்தில் இதுதான் கடினம்னு வைரத்தை சொல்லுவாங்க. வைரத்தால் இருக்கு இல்லையா? அதனால் எதுவுமே எளிது தான், எல்லாமே ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. சரியான நேரத்தில் காலம் அறிந்து அழகாக வள்ளுவன் சொல்லுவான், இடன் அறிந்து செயல்படுது. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். வேலை ரொம்ப ஈஸி, வாங்க ஜெயிக்கலாம். ரொம்ப ஈஸி, ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பீடி தயாரிக்கிற மாதிரி தான். இந்த பீடியை தயாரிப்பு அதை குடிப்பதற்கு தகுந்த மாதிரி தயாரிக்கிற அதுதான் நம்ம செய்ய வேண்டிய பேர். பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஸோ தயாரியுங்கள். இது பீடி குடிக்கிறது தப்பாக ரைட்டாக அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. முருகானந்த குடிக்கிறான அதெல்லாம் தேவையே இல்லை, தூக்கி எறிங்க. அதெல்லாம் குப்பைகள். எது தேவையோ அதை நோக்கி நீங்கள் பயணத்தை செலுத்துங்கள். அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அது அல்ல. சரிங்களா? நம்ம அப்படித்தான் விட்டுறோம். தண்ணி போடுறவனெல்லாம் கெட்டவன். நம்ம இப்போ தண்ணி போடுறவங்களாம் யோகியனா, சீர் குடிக்கிறவங்களாம் கெட்டவன். அப்போ சீர் குடிக்கிறவங்களாம் மகா உத்தமர்களா, காந்திகளா? இன்னும் சொல்லப்போனால் வேண்டாம், காந்தி உத்தமன்கள் லிஸ்ட்டில் அவர் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் உலகத்துக்கு பாடுபட்ட மாதிரி தன் வீட்டுக்கு பாடுபடலை. அவருடைய குழந்தைகள் எல்லாம் குடிகாரங்களாகவும் நோயாளிகளாகவும், அவருடைய மனைவிக்கு அவர் என்ன சுகத்தை கொடுத்தார், அவர் என்னத்தை குடும்பத்தை பார்த்தார். தேசத்தை பார்க்குறது ஒரு பக்கம் தான், ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்பம் பார்க்கல. அதனால் அவரெல்லாம் நான் கணக்கு எடுக்கிறதில்ல. அவர் நான் இங்கே முன்மாதிரியாக வச்சு பேசுகிறதும் இல்லை. ஒரு செகுவேராவை பேசுவேன், ஒரு சுவாமி விவேகானந்தர் பேசுவேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசுவேன், திருவள்ளுவர் பற்றியெல்லாம் பேசுவேன். பட் ஒரு காலத்திலும் காந்தி பற்றி பேச மாட்டேன். காந்திக்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம் எளிமையாக வாழ்ந்தார்.
அது வேணால் ஒத்துக்கிறேன். அது வேணால் ஒரே ஒரு விஷயம், எளிமையாக வாழ்ந்தார். மற்றபடி மற்றவருடைய மனசுக்கெல்லாம் அவர் மதிப்பு கொடுக்கவே இல்லை. தான் பிடித்த பிடியிலே தான் நிற்பாரே தவிர சத்தியாகிரகம் இப்படித்தான் இருக்கணும் பார். மற்றவங்களுடைய கருத்துக்கு அவர் ஒரு காலத்தில் நேதாஜியெல்லாம் ஏன் விட்டுட்டு போனாங்க? நேதாஜி விட ஒரு அற்புதமான மனிதர் இருக்க முடியும். அம்பேத்கர்லாம் ஏன் விட்டுட்டு போனார்? காமராஜர்லாம் ஏன் விலகி போனார்? யோசிக்கணும். காந்தி மட்டுமே பெரியவர் அல்ல. காந்தி மற்றோட கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கல. அந்த காலகட்டத்தில் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டார். இந்த காலமாக இருந்ததுன்னா ஒரு முருகானந்தம் போதும். காந்தியெல்லாம் ஓடி போயிருப்பார். ஓகே, நன்றி, வணக்கம். நல்லது விரும்பும் முருகானந்தன். ஜெய் பண்ணி சேனலுக்காக ஜெய் பண்ணி சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கேன். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொன்றும் மாறுபட்ட கோணத்தில். அதனால் அதை போய் பாருங்கள். எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதை போடலைங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். புரிஞ்சுக்கணும். வாங்க, ஜெய் பண்ணி இங்கிலீஷில் இருக்கும், JEYIPPA, ஜெயிப்ப நீ NEE. வாங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வோம். வாங்க, யாரையும் ஏமாற்ற வேண்டாங்க, யாரையும் கசிக்க புரிய வேண்டாம். எந்த காசு நமக்கு தேவையும் இல்லை. நமக்கானது என்றைக்கும் நமக்கு இறைவன் அப்படித்தான் நமக்கு கொடுத்துருக்கார். அதை அனுபவிப்போம். மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, ஊக்கமாக, உண்மையாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நல்லது விரும்பும் முருகானந்தன். ஜெய் பண்ணி சேனலுக்காக.